வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் நாம் காணவிருப்பது அமாவாசை திதியில் பிறந்த ஜாதகர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், அதற்கு உண்டான அமாவாசை திதியில் பிறந்தால் என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் காண்போம். பொதுவாக அமாவாசை திதி என்பது சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் அந்த நாளை தான் நாம் அமாவாசை திதி என்று அழைக்கிறோம். அன்றைய திதியில் சந்திரன் அவரது ஒளியை முழுமையாக சூரியனிடம் இழந்திருப்பார். அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பொதுவாக ஜாதகப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் என்பது பொதுவாக சொல்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைவதில்லை. அதில் சிலருக்கு அந்த ராசியை, அதாவது சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கும் ராசி குருவோ அல்லது சுக்கிரன் பார்க்க வாய்ப்பில்லை. குரு பார்த்தால் அந்த தோஷம் இல்லை என்பது விதி. ஆனால் இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு பொதுவான சில நல்ல பரிகாரங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் லக்னம், அதாவது லா இருக்கும். அந்த லக்னம் என்ற, அதுதான் 1ஆம் இடம், அதிலிருந்து அந்த சூரியன் சந்திரன் எத்தனாவது பாவத்தில் இருப்பார்கள் என்று கணித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாவம் சம்பந்தமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். அதுக்கு உண்டான பரிகாரம் என்னவென்றால், அமாவாசை திதி என்று காலையில் நாம் எழுந்தவுடன் நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது கடல் பகுதி இல்லை ஏதாவது புண்ணிய நதி இருந்தால் அங்கு போய் முழுமையாக நீராட வேண்டும். குளித்துவிட்டு காலையில் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி அதன் பிறகு வீட்டிற்கு வந்து அமாவாசைக்கு நாம் எப்போதும் படைக்கிற மாதிரி வீட்டில் செஞ்சு நல்லபடியாக படைச்சிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வில்லியனூரில், குறிப்பாக வில்லியனூரில் திருக்காஞ்சி என்ற இடமும் இருக்கின்றது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம். அது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோயிலுங்க. அது அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் வந்து உங்களுக்கு அந்த லக்னத்துலேருந்து எத்தனாவது பாவத்தில் சூரியன் சந்திரன் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கைக்கு, இப்போ குறிப்பாக ஒரு 9ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 9ஆம் பாவம் போது 9 தீபம் அந்த திருக்காஞ்சி கோயிலுக்கு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து அங்கே சிவனை வழிபட்டுட்டு தெற்க பார்த்த மாதிரி 9 தீபம், தெற்கு தான் யமனோட திசைன்னுவாங்க, முன்னோர்களை குறிக்கிற திசை. அப்போ ஏதாவது இறந்தவங்க, அப்போ அந்த திசையை பார்த்து 9 தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவனை அங்கே காசி விஸ்வநாதரை முறையாக வழிபட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, உங்களால் முடிஞ்சால் யாராவது முதியோர்களுக்கு, வயசானவங்களுக்கு அன்றைக்கி மட்டும் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் போயிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இது மாதிரி எத்தனாவது பாவத்தில் இருக்கோ அத்தனை வாரம், அத்தனை மாதம் அந்த அமாவாசை திதி அப்போ மட்டும் இதை மறக்காமல் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். இதை பண்ணி பாருங்கள். என்னென்னு நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிச்சிக்கலாம். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.